ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் இத்தாலியில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட நியூ லான்ச் XMR 250 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ XMR மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் 250 ப்ளஸ் இன்னும் எக்ஸ்பல்ஸு ப்ளஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம XMR 250 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கை பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி R15 அடித்து தள்ளுற அளவுக்கு இருக்கு. அந்த விண்ட்ஷீல்டு 4 kg கிட்ட கீழே இருக்கும் போல இருக்கு. வண்டி அப்படியே சும்மா டியூக் 250யோட கம்பேர், ரெண்டும் ஒரே சிசி தான், அதுவும் இது ஒரே பிஹெச்பி தான். டியூக் 250 வந்து 0.57 பிஹெச்பி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த வண்டி பார்த்தோன்னா ஏரோடைனமிக் ஃபுல்லாக இருக்கிறதுனால டார்க்கில் மிடில் ரேஞ்சு பெர்ஃபார்மன்ஸோட நமக்கு வந்து டாப் ரேஞ்சில் டியூக் 250 அடிச்சு ஓட விட்ரும். ஸோ வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வேகமாக போகும். ஓகே, ஸ்பெக் வைஸ் ஓகே. ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக ரோட்டில் ஓட்டும் போது தானே தெரியும். ஏன்னா இது ஃபேட் பைக் அப்படிங்கிறதுனால ஏரோடைனமிக் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் இதாக இருக்கு. ஆனால் லுக் வைஸ் பார்க்கும்போது KTM டியூக் 250 கரிஸ்மா XMR 250 இது பண்ணுமா, அதை விட அதிகமாக இருக்குமா? நாங்கள் இன்னும் வண்டி பார்க்க கூட இல்லை நேரில். வண்டி இத்தாலியில் தான் லான்ச் ஆச்சு. உண்மைதானே, இந்தியாவுக்கு வரப்போகுது. ஆனால் நாங்கள் இப்போயே சொல்கிறோம், உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, தெரிய வைக்கிறோம். அதெல்லாம் கேட்கல. லுக் வைஸ் கம்பேர் பண்ணும்போது KTM டியூக் 250 பாத்துருக்கல, XMR இப்ப பார்த்தல. ஆமா, ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு லுக் வைஸ்? ஸோ XMR vs டியூக் 250 லுக் வைஸ் பார்க்கும்போது ஒரு சிலவங்களுக்கு ஃபேட் பைக் பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு நேக்கட் பைக் பிடிக்கும். இப்போ நான் ஒரு ஃபேட் பைக் எடுக்க போறேன், எனக்கு வந்து ரேட்டு ஒரு கம்மியா இருக்கணும், ஆனா நல்ல இன்ஜின் ரிஃபைண்டா இருக்கணும்னா நம்ம ஹீரோவுக்கு போகலாம். ஹீரோல 250cc பைக்கே கிடையாது இது வரைக்கும், இங்க இல்ல, லான்ச்சே பண்ணல இது வரைக்கும். ஹீரோல வந்ததே இல்லை. இப்போ வந்து அவங்க புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதனால வந்து இன்ஜின் ஹீரோனால ஸ்ப்ளெண்டர் வண்டி எடுத்துக்கிட்டா கூட நல்லா இருக்கும். இன்ஜின் ஸ்ப்ளெண்டர் வண்டி எடுத்தீங்கன்னா உழைக்கிறதுக்கு, ஆமா, ஸ்ப்ளெண்டர் வண்டி எடுத்தீங்கன்னா சூப்பரா போகும். அதே வந்து ஹையர் சிசி இது. அப்போ வந்து இது எப்படி போகும்? ஆனா லிக்விட் கூல்டு நிறைய இருக்கு. ஸோ இன்ஜின் அப்படின்னு வரும்போது லிக்விட் கூல்டு 4 வால்வ் இன்ஜின். ஸோ இது வரையும் பார்த்தீங்கன்னா ஹீரோல வராத ஒரு இன்ஜின். ஸோ லிக்விட் கூல்டு இன்ஜின் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற பிராண்டோட நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயில் கூல்டு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி XMR 210ல இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் கூல்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பழைய வருஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25.4 PS ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 PS ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம்ல, மற்ற செக்மெண்டோட கம்பேர் பண்ணும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா பவர் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பவரையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக்குனதுனால மற்ற பைக்கோட ஈஸியாக கம்பேர் பண்ண முடியுது. சரி, ஓகேங்க. இப்ப ஜிக்ஸர் 250 இருக்குல்ல சுசுகில, சோ அந்த பைக்கோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு லுக் பிடிச்சிருக்கா? இப்ப லுக்ன்றது வந்து சப்ஜெக்டிவ் தான். ஒருத்தவங்க ஒரு லுக் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு லவர். இப்ப நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம், அது வேற ஒருத்தர் லவ் பண்ணுவோம். அதே மாதிரிதான் ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கலாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லுக்லையும் சரி எல்லாத்துலேயும் சரி குவாலிட்டியாக இருக்குது நம்ம ஹீரோ தான். சரி, ஓகே. ஆனால் லுக் வைஸ் பார்க்கும்போது நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சைடு விங்லெட் வச்சிருக்காங்க. ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250cc 30 PS ப்ரொடியூஸ் பண்ணுது. 25 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபுல்லி LED சர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 செக்ஷன் MRF டயர் கொடுத்துருக்காங்க, ரேடியல் டயர். அண்ட் வீல் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா 17 inch வீல் சைஸ். ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210ல 11 லிட்டர் கொடுத்துருந்தாங்க டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக இன்னும் சொல்லலை. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ், சீட் ஹைட்டஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர்ட் பைக் அப்படிங்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் பைக் தான். உங்களுக்கு R15 அளவுக்கு குனிஞ்சு ஓட்டணுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ RS 200 அளவுக்கு இருக்கா, R15 அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா R15 பார்த்தீங்கன்னா மேஜராக அவங்க சொல்கிறதே பார்த்தீங்கன்னா வாங்குறவங்க முதுகு ரொம்ப பெயின் ஆகுது அதுமாரி சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதில் ரெட்டிஃபை பண்ணி RS 200 அளவுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகேங்க. பவர் வைஸ் லுக் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக் வரும்போது தான் தெரியும். டியூக் 250, ஜிக்ஸர் 250, ஹீரோவில் பார்த்தீங்கன்னா 300cc CB 350 300R. ஸோ இதுமாரி நிறையா இருக்கு. அந்த செக்மெண்ட்ல 250 அண்ட் 300cc செக்மெண்ட்ல இந்த பைக் நிற்குதா அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். சரி, ஓகேங்க. இப்போ இந்த பைக்கோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாயிலிருந்து 2,40,000 அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் பிரைஸா இருக்கு. R15 விலை கம்மியாக தான் வரும். ஏன்னா R15 பார்த்தீங்கன்னா 250 போயிடுச்சு. சரி, ஓகேங்க. இப்போ கொடுக்குற விலைக்கு அவங்க ஒர்த்தா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இவர்கிட்ட கேட்போம், உங்க கையில் ஒரு 2,40,000 இருந்துச்சு அப்படின்னா இந்த பைக் நீங்க எடுப்பீங்களா? இந்த பைக் எடுப்பேன்னு கேட்டீங்கன்னா அதர் பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ டியூக் 150 போனால் அது 2,85,000 வந்துடுது. ஸோ அதை என்னால் எடுக்க முடியாது, 50,000 கூட போகுது. ஸோ என்ன பண்ணுவேன்னா எனக்கு நல்ல சிசி நல்ல மைலேஜ் தர வண்டி, எனக்கு ஒரு ஃபேரட் பைக் வேணும்னா
ஸோ இல்லை நேக்கட் பைக் வேணாலும் நான் ஹீரோக்கு தான் போனேன் தவிர 150 சிசில நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். ஆமா 250 சிசில 250 சிசில இன்ஜின் நல்லா இருக்கணும், எனக்கு எல்லாமே நல்லா இருக்கணும், நான் ஹீரோக்கு போவேன். ஏன்னா ஹீரோ புதுசாக லான்ச் பண்றாங்கன்னா அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். சரி ஓகே. அந்த ஹீரோ அந்த ட்ரஸ்ட் உங்களுக்கு ஏன்னா அந்த ஸ்ப்ளெண்டர் வண்டியிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸ்ப்ளெண்டர் வண்டி எத்தனை பேர் இந்தியாவில் யூஸ் பண்றாங்கன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். நாங்க வந்து ஹீரோ ஹோண்டால போனோம் சின்ன வயசுல 2003ல. சரி ஓகே, அதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ். சரி ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பைக்கிங் அண்ட் டிராவலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு தமிழ்ல வரும், அதை பாருங்க, நல்லா இருக்கும். ஆனா அப்படி இருந்து தெரியலன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடும், அதையும் நல்லா செக் பண்ணி பாருங்க. பைக் நம்ம இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் எங்க ஷோரூம்ல வந்ததுக்கு அப்புறம் பைக் பாத்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ பண்ணலாம். நாங்க பேசிட்டு இருக்கோம் மூஞ்ச விடுறாங்க.